அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நறுங்கணியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையும் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாம்புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே என்று நாங்கள் போற்றி கொண்டாடுகிற எங்கள் அன்னை தமிழ் மொழியை வணங்குகிறோம். நேரம்ல நிறைய பேருக்கு வரிசை அடிக்கிறாங்க. நாங்கள் 2016 ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம். அது 16 20 தெரியல. 2016 தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிற போது 50 கட்சிகளில் ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருந்தது. அதற்கு பிறகு 5 கட்சி போட்டியிட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது இறுதி சுற்றிலே நாம் தமிழ் கட்சி களம் இறங்குகிறது. 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு கால திராவிட கட்சியா அல்லது நாம் தமிழ் கட்சியா என்கிற போட்டி இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. 2 கட்சி. அருமை உறவுகளே, அதுல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, திமுக 50 ஆண்டு கால கட்சி 8 கட்சியோடு கூட்டணி. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரே கட்சி இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிற ஆற்றல் பெற்ற திராணி உள்ள தன்னம்பிக்கை உள்ள கட்சியாக இருக்கிறது. காவல்துறை எங்களுக்கு எவ்வளவு காவல்துறை பாரு, எங்க பாட்டுல எவ்வளவு மருந்து இருக்குன்னு காவல்துறைக்கு தெரியுதுடா. 38 அந்த ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியில 38 பேரே தான் இருக்கிறான். 4 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் போராட்டம் செய்ய போறோம். யாரு இங்க வீராதி வீரம் ஒருத்தருக்கு அடையாறுல ஊழியங்களான்னு கேட்டா தெரியல. நான் போய் விசாரிக்கிறேன். அடையாறுல சவால் விட்டானே அவன் ஊழியங்களை கேட்டா தெரியல. என் வீட்ட மாதாவரத்துல கேட்டா இடிமுரசு ஊடுதோ இருக்குன்னு சொல்லுவான். ஊடே தெரியாத அண்ணாத பயிலுவோம். நீங்க தொலைச்சு கூட பாத்துக்க. சீமான் தம்பிலாம் சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? 13 ஆண்டு காலம் பயிற்சி பெற்று வா சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நெஞ்சில தோன்றிக்கிறோம். எல்லாம் போராட்டம் பண்றோம். 4 நாள் பிரச்சாரம் பண்றோம். சீமான் ஒரு முற்றுகை, சீமான் ஒரு முற்றுகைன்னு எல்லாம் போராட்டம் பண்றான். என் அண்ணன் கூலா காலைல ஜிம்முக்கு போயிட்டு ஜம்முன்னு வர்றான். என் அண்ணன் முகத்துல எங்கேயாவது ஒரு துளி அந்த பயத்தை பார்த்தீங்களா? அந்த விசி சந்திரகுமாரும் இந்த முரசும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் ஒன்றாக பணியாற்றியவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். விசி சந்திரகுமார போயிட்டு தம்பிங்க முரசுன்னு ஒருத்த வந்து பேசுறானே, அவன் யாருன்னு கேள்றான். கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவனை தோல்ல வச்சு தூக்குனாரு. அவரு யாரு? இதே ஈரோட்டு விசி சந்திரகுமாரை பெற்ற புள்ள போல வளர்த்தாரா கேப்டன் விஜயகாந்த். அந்த விஜயகாந்திற்கு துரோகம் செய்துட்டு ஒரே நாள்ல தேமுதிக ஆரம்பிச்சு கோபாலபுரத்துல காலனக்கிற பையன் தான் இந்த விசி சந்திரகுமார். இவன் வளர்த்தவன் வீட்டுல சோத மண்ணள்ளி போட்டுட்டு இன்னைக்கு திமுக சீட்டு கொடுக்குதுன்னு பல்ல ஈடு இழிச்சிட்டு வந்து நிக்கிறான். ஏண்டா சோறு போட்டவனுக்கே மண்ணள்ளி போட்ட படுபாவினி, நீ எப்படா ஈரோட்டு மக்களுக்கு நாளைக்கு வெற்றி பெற்றால் நல்லது செய்வ? சொல்றா, எப்படி நல்லது செய்வ? நீ பேசவே மாட்டான். நாங்க பேசுறோம்ல, இதுவரை அண்ணன் எத்தனை மேடை போட்டு கருத்தை சொல்றாரு. இவ்வளவு ரெக்கார்டை போட்டுக்கிறதுக்கு ஒதே சூரியன் ஒதே சூரியன் ஒதே சூரியன் ஒதே சூரியன் எங்களை உதச்சி தண்ணுதான் போதுண்டா படுபாவி பயன்ல. போன தேர்தலில் எங்க ஐயா ஈவிக்கு சிலங்க நிற்கும் போது முரசு சொன்னான், இல்லையா ஐயாவுக்கு வயசு மூப்பாகி போச்சுடா, எப்ப எது நடக்குன்னு தெரியாதுடா, தயவு செய்து என் தம்பிக்கு ஓட்டு போடுறான்னு சொன்னேன்.
போடாத ஐயாவை போட்டு ஊருக்கு போட்டார். எங்க போட்டாரு? அவர் அப்பயே வாங்கி கொடுத்த உங்களுக்குலாம் தெரியும். திமுக காரன் ஒருத்தவனை வாழ வைக்க மாட்டான். என்னையே வாழ வைக்கல. அயோக்கிய பயல்ல ஓட்டு கேட்ட வர்றீங்க. இந்த திறந்து கிடக்கிற சாக்கடைய மூடுல காய்ச்சல் மருத்துவர்கிட்ட போனா மருத்துவர் கேட்கிறாரு, கொசுவா கடிச்சுது. அதுலயும் கொசுவு காலையில் கடிச்சா காலரா, மத்தியானம் கடிச்சா மலேரியா, ராத்திரி கடிச்சா சிக்கன் குன்னியா, எடப்பட்ட காலத்துல கடிச்சா ஆனக்கால் நோய், வாந்தி, பேதி வந்து மருத்துவர் எச்சரிக்கிறாரு. சாக்கடைய மூட வக்கத்தை அயோக்கிய பயிலுவ நீங்க சின்ன சிங்க போற ஈரோட்டை மாத்துருவீங்களாடா என்று சொல்லி, அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை என்னுயிர் அண்ணன் சீமானுடைய உடைமை, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை கடமை கடமை. ஆம் தமிழர். ஆம் தமிழர் கட்சி என்னும் புரட்சி படையை உருவாக்கி இந்த மண்ணில் அநீதிகளுக்கு எதிராக போராடுவதற்கு இந்த மண்ணில் களமாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணில் எதிர்க்கப்பட வேண்டிய விடயம் எத்தனையோ இருக்கிறது. களையப்பட வேண்டிய துரோகம் எத்தனையோ களையப்பட வேண்டிய துரோகம் எத்தனையோ இருக்கிறது. அதற்காகவே இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு புரட்சிகர இயக்கம் தீவிரமாக அதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உழைப்பினால் கிடைத்த ₹1 மதிப்பு அதிகம் என்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து கொள்கைகளை விதைத்து இந்த மண்ணில் ஒரு புரட்சியை வெடிக்க வைத்து தமிழ் தேசியம் என்கிற ஒரு கோட்பாட்டை இந்த மண்ணில் பதவி விடுத்து இன்னைக்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு கட்சிக்கு 8% வாக்குகளை கொடுத்து அங்கீகாரம் என்கிற ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி காமித்திருக்கிறார்கள். அந்த வலிமையை உணர்ந்துதான் இன்று திராவிடம் தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மண்ணில் தமிழ் தேசியத்தை வெல்ல வைப்பதற்கு, நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்பதற்கு ஏராளமான காரணம் இந்த மண்ணில் இருக்கிறது. எனது அருமை மக்களே, உங்கள் கண்களுக்கு முன்னால் அநீதிகள் எத்தனை இருக்கிறது. அந்த அநீதிகள் எல்லாம் நாம் களையப்பட வேண்டாமா? தூக்கி எறியப்பட வேண்டாமா? அதற்கெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ் தேசியம் என்கிற ஒரு சித்தாந்தம் இந்த மண்ணில் வெற்றி பெற வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் கிடையாது. பரந்தூர் என்கிற ஒரு கிராமத்தில் 910 நாட்களாக எல்லாருமே மக்கள் தாய் மண்ணை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு திமுகவிற்கு தோல்வியை பரிசாக அளித்து நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்யுங்கள். திமுகவிற்கு திருப்பி அடியுங்கள். வேங்கை வயலின் கிராமத்தில் 2 ஆண்டுகளை கடந்தும் மனிதன் குடிக்கின்ற தண்ணீரில் மலத்தை கலந்து ஒரு இழிவான செயலை செய்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத துப்புக்கட்ட இந்த அரசிற்கு நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைத்து அந்த திமுக திராவிட மாடல் அரசிற்கு ஒரு திருப்பி அடித்து அவர்கள் இந்த பதவியை விட்டு நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். இப்படி ஏராளமான காரணங்களை இந்த மண்ணில் அடுக்கிக் கொண்டே போகலாம். உங்கள் கண்களுக்கு முன்னால் அநீதிகள் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் பாராட்ட வேண்டிய விடயம் ஏதாவது ஒன்று இருக்கிறதா? இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிட அரசியலை நாம் தூக்கி சுமக்க போகிறோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த திராவிட அரசியலை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய அரசியலை வென்றாக வைக்க வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதுவே நமது இறுதி வாய்ப்பு. இதற்கு மேலேயும் நாம் தோற்க கூடாது. இந்த பூமி பற்றி தமிழன் என்கிற ஒரு இனம் போராடி 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 தோற்றது என்கிற பேச்சுக்கு இனி இடம் கிடையாது. வென்றார் தமிழன், ஒன்றுபட்டார் தமிழன்.